ஸ்பீக்கிங்கில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து எக்ஸ்பிளைனிங் ஆர் டிஸ்கிரைபிங் எ ப்ராடக்ட், மிஷின் ஆர் டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஒரு மிஷினை வந்து அதனுடைய பார்ட்ஸ் என்ன, அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், என்ன யார் இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்ல தெரியணும். அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் 7th எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்கிரைபிங் எ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார் கொடுத்துருக்கேன். இப்போ கார் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் கம்பெனி இன்ட்ரடியூஸ் எ நியூ மாடல் கார் இன் திஸ் இயர். திஸ் இஸ் வெரி எலிகண்ட் அண்ட் அட்ராக்டிவ். அப்படின்னா என்ன, கார் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் 5 கலர்ஸ் அவைலபிள். என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லலாம். தென் அது எந்த மாடல், அந்த காரோடைய நேம் சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் ஹெர்குலிஸ் MM3 அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபேபுலஸ். இட் காஸ்ட், அதனுடைய காஸ்ட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். 8 lakhs. திஸ் கார் கேன் கேரி 5 person இன்க்ளூடிங் டிரைவர். இதில் வந்து 5 பர்சனையும் இன்க்ளூடிங் டிரைவரோட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் we can travel very comfortably. நம்மளால் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் மைலேஜை பற்றி பேசுகிறோம். தென் அதில் இருக்கிற ஏசி, தென் அது என்னென்ன எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் கொடுக்குது, அதான் சொல்கிறோம் இல்லையா. திஸ் கார் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஸ்பேஸ் ஃபார் லக்கேஜஸ் டு புட் இன். நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக லக்கேஜ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். தென் சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து முக்கியம். ஸோ அதுக்கு சொல்லலாம். இட் இஸ் எக்யூப்டு வித் சேஃப்டி பலூன்ஸ் அண்டு யூஷுவல் ரொட்டீன் மெஷர்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலி என்னென்னா ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். தென் த ஸ்பெஷலைஸ், அந்த இதில் வந்து எப்போயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து சொல்லணும். அதில் நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரிவர்ஸ் வியூ கேமரா இஸ் ஆஃபர்ட் அட் அ ஃப்ரீ காஸ்ட்டு. அந்த கேமரா ரிவர்ஸில் இது பண்ணக்கூடிய கேமராவும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்படி சின்ன சின்ன சென்டென்சஸாக நம்ம என்ன செய்யணும், ஃப்ரேம் பண்ணி ஒரு ப்ராடக்டையோ ஒரு மிஷினையோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா. தென் அதே மாதிரி இப்போது வந்து ஒரு வாஷிங் மிஷின் நம்ம புதுசாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சேம் திங், இதே மாதிரி தான். அவர் கம்பெனி இன்ட்ரடியூஸ்ட் ஆர் லான்ச் எ நியூ மாடல் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்படி சின்ன சின்ன ஒரு ஆப்ஜெக்டோ திங்ஸோ மெஷின்ஸோ எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள் சென்டென்ஸ். நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டடாக ரொம்ப நியூலி வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நார்மலாக அதனுடைய ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் த வாஷிங் மிஷின் வில் பி லான்ச்டு நெக்ஸ்ட் மந்த்துன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, இதுலேயும் அதே மாதிரி ப்ளஸ் இதெல்லாம் என்னென்னு சொல்லணும். த வெரி லுக் ஆஃப் திஸ் வாஷிங் மிஷின் இஸ் நாட் ஓன்லி அட்ராக்டிவ் பட் ஆல்சோ ஸ்மார்ட்டு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இது இருந்தாலும் அதனுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில் அண்ட் ஈஸி டு மூவ். எப்போயுமே வீட்டில் வந்து அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இட் ரெக்வயர்ஸ் ஜஸ்ட் அ செகண்ட் டு புட் இன் த ஃபங்க்ஷனல். ஈஸியாக வந்து அதனுடைய ஃபங்க்ஷனும் பண்ணிக்கலாம். தென் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் மிஷின், எல்லாமே அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். தென் த இன்னர் பார்ட்ஸ் ஆர் ரஸ்ட் ஃப்ரீ. சில நேரம் பிளேட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா துருப்பிடிச்சிரும். ஸோ ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரஸ்ட் ஃப்ரீயாக நம்ம போட்டிருக்கோம். இந்த அதே மாதிரி மெஷின்களுடைய அவுட்டர் ஃப்ரேம் வந்து க்ரோம் பிளேட்டடாக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே அதனுடைய ஃபீச்சர்ஸு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை சொல்லி என்ன செய்யலாம் சொல்லணும். அதே மாதிரி அதனுடைய சர்வீசஸ் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்லியிருக்கோம், இந்த அல்ட்ரா மாடர்ன் ப்ராடக்ட் ஹேஸ் கம் வித்தவுட் எனி ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. அதே மீறி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவர் சர்வீசஸ் வில் பி ப்ரொவைடட் டு யூ குயிக்லி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இதுதான் மிஷினோட மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அடுத்த நெக்ஸ்ட்டு
இப்போ டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டிபார்ட்மெண்ட்டை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம், இங்கே வந்து டிஸ்கிரைப். அதாவது நம்ம இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த சிஸ்டம் சேஃப்டி கண்ட்ரோலராக இருக்கலாம், அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டு ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே என்ன கொடுப்போம் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிவிலாக இருந்தால் சிவில், ஆர்என்டிசினா ஆர்என்டிசி, டெக்ஸ்டைல்னா டெக்ஸ்டைல். இப்படி என்ன செய்யணும், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு பிற ஒர்க்கு கொடுக்குறேன், ஃபோட்டோ காப்பி அனுப்புகிறேன், அதை பார்த்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் மாடலுக்காக கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா என்னென்ன சொல்லலாம், the Department of Mechanical Engineering in our Polytechnic is blessed with excellent faculty. நல்ல ஸ்டாஃபோட நாங்கள் வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட் காலேஜ்லேயே பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஆல் த லெபார்ட்டரிஸ் அண்ட் ஒர்க் ஷாப் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆர் எக்யூப்டு வித் ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் மெஷின்ஸு. எல்லா மெஷின்ஸும் எங்களுடைய காலேஜில் லேபில் ஒர்க் ஷாப்பில் ஃபுல்லி அரேஞ்ச்டு பண்ணப்பட்ட ஒரு லேபாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திஸ் ஃபெமிலரைசஸ் வித் த மெஷின் போத் கன்வென்ஷனல் அண்டு மாடர்ன். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் வி ஸ்டடி டிசைன் அண்ட் பில்ட் மெஷின்ஸ். இங்கே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், ஒரு மிஷினை வந்து டிசைன் பண்ணுறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கோ பில்ட் பண்ணுறதுக்கோ நாங்கள் கற்றுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதை என்ன இருக்குதோ அதை வந்து சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா தேர் ஆர் அப்படின்னு சொல்லும்போது, தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது, தேர் ஆர் அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்டோ நிறைய மிஷின்ஸையோ சொல்லும்போது அதை யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப்பு. புரியுதா? அப்போ இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ நிறைய புக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறத எப்படி சொல்வீங்க, தெர் ஆர் மெனி புக்ஸ் இன் அவர் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சென்டென்சஸாக என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாஃபு டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்போ தேர் ஆர். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். தெர் ஆர் 10 staffs in our department. They are well equipped. They have lot of experiences in our college. அப்புறம் அவங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜி இஸ் வெரி குட், அந்த மாதிரி. ஸோ அவங்கள பற்றியும் கொஞ்சம் நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மிஷினரிஸ்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறோம், வேறு என்னென்ன லேபெல்லாம் நம்ம காலேஜுக்குள்ளே இருக்குது, ஆட்டோமொபைல் லேப் இருக்குது, பிஎல்சி லேப், இந்த மாதிரி என்ன லேப்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்னலாம் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா த ஆர்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங், அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படின்னா என்ன, ஒரு இதில் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். இது நீ கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா அந்த டைமிங்லேயும் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இந்தந்த மிஷின்ஸ் இருக்குது, நாங்கள் இந்த பர்பஸ்க்காக இந்த மிஷின்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறோம். ஸோ இப்படி பல ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தட் இஸ் இன் திஸ் இந்த எக்ஸசைஸில் டிஸ்கிரைப் பண்ணுறதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டயலாக் அட் த ஒர்க் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு. என்ன இதில் டயலாக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்காக கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதும் வேணும். இங்கே வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய சுப்பீரியர்கிட்ட எப்படி பேசுவீங்க, அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்குரிய ட்ரைனிங் தான். பட் இங்கே ஒரு 4-5 சிச்சுவேஷன் தான் இருக்குது. அந்த சிச்சுவேஷன் படி நம்ம இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து யூ ஷுட் டெவலப் யுவர் கான்வர்சேஷன். நல்லா கான்வர்சேஷன் இருக்கக்கூடிய புக்ஸ் ஏதாவது நீங்கள் ரீட் பண்ணி சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண பழகுங்க. நான் எப்பயுமே கிளாஸில் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியும். எப்பயுமே ஒரு கொஷினை கேட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு எஸ்ஆர் நோவோ அல்லது ரீசனோ உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த கொஷின் ஃப்ரேமிங் அப்படிங்கிறத நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு ஸ்பீக். ஓகேவா? ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, லெட் அஸ் see what is our topic for this exercise. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, as the department head
call the supervisor and talk to him about the installation of new machine in our factory. உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்கள் சூப்பர்வைசரை கூப்பிட்டு நீங்களும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் பேசுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணணும். அது என்ன சிச்சுவேஷன்? இன்ஸ்டலேஷன் ஆஃப் அ நியூ மிஷின்ஸ் இன் அவர் ஃபேக்ட்ரி. அதாவது இன்ஸ்டலேஷன், ஒரு மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிடணும். சரியா? ஸோ அந்த சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசணும். 2 பேரும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசணும். செகண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, டாக் டு யுவர் கொலீக் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரி about the safety standards to be implemented in your factory after the visit of inspector of factories. அதாவது உங்கள் கொலீக்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசணும். என்ன பேசணும்? சேஃப்டி ஸ்டாண்டர்டை பற்றி பேசணும். என்றைக்குமே நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, உங்களுடைய லைன் வந்து எல்லாமே க்ரியேட்டிவ். நீங்கள் வந்து படைக்கிறவங்க, அதாவது ஒரு இதை புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ அந்த சேஃப்டிங்கிறது உங்களுக்கும் வேணும், நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கஸ்டமருக்கும் இருக்கணும். ஸோ அதான் சேஃப்டி மெஷர்மெண்ட்டு. அதை பற்றி இன்னொரு கிளாஸில் கூட பார்க்கலாம். அதை வந்து நீ என்ன செய்யணும்? உங்களுடைய கொலீகோட நீங்கள் பேசணும். தேர்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, ஸ்பீக் டு யுவர் கொலீக் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் த அவுட்கம் ஆஃப் ட்ரைனிங் இன் ஹேண்ட்லிங் த லேட்டஸ்ட் மிஷின் இன்ஸ்டால் இன் யுவர் ஃபேக்ட்ரி. லேட்டஸ்ட்டாக ஒரு மிஷினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின கான்வர்சேஷன் இருக்கணும். அடுத்தது, கால் த சபார்டினேட் ஹூ இஸ் இர்ரெகுலர் அண்ட் கேர்லெஸ் இன் ஹிஸ் ஒர்க், அட்வைஸ் ஹிம். அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை, இர்ரெகுலராக இருக்காங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. உங்களுடைய லைனுக்கே வந்து இம்பார்ட்டண்ட் வந்து வெரி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான். அந்த கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சனை என்ன செய்யணும்? மோட்டிவேட் பண்ணி அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை வந்து கரெக்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணணும். அதுதான் அடுத்த சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக் டு யுவர் ஹையர் ஆஃபீஸர் அபவுட் த ஸ்டெப்ஸ் டேக்கன் ஸ்ட்ரைக் ப்ரப்போஸ்டு பை த ஒர்க்கர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேக்ட்ரி. ஸோ உங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஸ்ட்ரைக் இது பண்ணுறாங்க, அப்போது அதுக்கு தேவையான என்னென்ன முயற்சிகள் வந்து நீங்கள் எடுப்பீங்க, பேசுவீங்க அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ஸ்பீக் வித் யுவர் இமீடியட் பாஸ் அபவுட் த ப்ராக்ரஸ் யூ ஹவ் மேடு. நீங்கள் உங்களுடைய பாஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, என்ன அபவுட் த ப்ராக்ரஸ் யூ ஹவ் மேடு, என்னென்ன ப்ராக்ரஸ்லாம் நீங்கள் வந்து, அதாவது ப்ராக்ரஸ் மீன்ஸ் ஹியர் ஒர்க்கு, அதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ தீஸ் ஆர் த டாபிக் இன் திஸ் எக்ஸசைஸ். அதாவது டயலாக் நம்ம எப்படி வந்து ஒர்க்கிங் பிளேஸில் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, குரூப் டிஸ்கஷன். இது வந்து சில கம்பெனிஸில் வந்து நம்ம இன்டர்வியூ போகிறப்ப என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ரிட்டன் டெஸ்ட் எழுதுவோம். ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆன உடனே ஒரு குரூப் டிஸ்கஷன் போடுவாங்க. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. குரூப் டிஸ்கஷன் எதுக்கு அப்படின்னா, டு ஃபில்டரைஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம வெளி உலகத்தில் நம்ம வச்சுருக்க அதனுடைய நாலேஜ், அவுட்டர் நாலேஜ் வந்து எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் டெஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பார்ட் வந்து இந்த குரூப் டிஸ்கஷன். தென் இதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தான் அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் போகிறோம். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. அதில் ஃபைனல் ஸ்டெப்புக்கு முந்தினது தான் வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு சில கம்பெனிஸ் டிசிஷன் எடுத்துக்கிறாங்க, சில கம்பெனிஸில் வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலேயே நம்ம செலக்ட் ஆகுறோம். ஓகே, இப்போ இந்த குரூப் டிஸ்கஷன்னா என்ன, இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மினிமம் 7 மெம்பர்ஸ் வந்து ஒரு குரூப்பில் இருப்பாங்க, ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு லீடர் மாதிரி நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த லீடர் வந்து அந்த குரூப் டீம் ஒர்க், இந்த இதில் வந்து நீ செய்யணும் நான் செய்யணும்லாம் நினைக்க முடியாது. இட்ஸ் அ டீம் ஒர்க்கு. அதே மாதிரி இது பட்டிமன்றம் மாதிரி வாதாடக்கூடாது. டோன்ட் ஆர்கியூமெண்ட்டு வித் எனி டாபிக். இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். தட் இஸ் குரூப் டிஸ்கஷன். ஓகேவா? இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 7 ஸ்டூடெண்ட்ஸோ 7 மெம்பர்ஸோ நீங்கள் இருப்பீங்க. அதில் ஒரு பர்சன் வந்து லீட் பண்ணி போகிறவங்க, அதாவது உங்கள் எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க.
சரி, இதை எப்படி ஸ்டார்ட் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுடைய வியூஸை சொல்லணும். மெரிட்டாக இருக்கலாம், டிமெரிட்டாக இருக்கலாம், சொல்லலாம். பட் அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெட் மீ பிகின் வித் இன்ட்ரடியூசிங் திஸ் கான்செப்ட். இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கலாம். வெல், திஸ் இஸ் டு கன்வே தேட். இது என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அட் த அவுட் செட், ஐ எம் ஹியர் டு கன்வே. நான் இங்கே வந்து கன்வே பண்ண விரும்புவது என்னவென்றால் அப்படி எல்லாமே கொஞ்சம் அந்த பொலைட் மேனரில் வரணும். ஐ வுட் லைக் டு ஆடு, மே ஐ ஆட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஓகே இதுக்கு அடிஷ்னலாக இன்னும் நான் இதையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். தென் கைண்ட்லி பெர்மிட் மீ டு சே. ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் இன்னொன்று சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பர்சனை இன்ட்ரப்ட் பண்ணுவீங்க. அப்போது இன்ட்ரப்ட்னா இடையில புகுந்து நீங்கள் இன்னும் அடுத்தது சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்யக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணியோ ஆர்கியூ பண்ணியோ சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், கைண்ட்லி பெர்மிட் மீ டு சே, இதை எனக்கு சொல்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் ரொம்ப பொலைட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் லெட் மீ ஆட் அ ஃபியூ வேர்ட்ஸ், இதில் எனக்கு கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மைல்டு வேர்ட்ஸை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பட் இட் மஸ்ட் பி இன் அ பொலைட் மேனர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் இது எல்லாமே எல்லாரும் பாயிண்டர்ஸ் வந்து நம்ம வியூ சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த லீடருங்கிற பர்சன் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும். அப்போ கன்க்ளூஷன் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அவர் அப்படின்னா, ஃபைனலி அல்லது கன்க்ளூசிவ்லி, அட் த எண்டு, அட் த சம்மிங் அப், சுருக்கம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னோம்னா அப்படி என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து குரூப் டிஸ்கஷன். நமக்கு சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படித்தோம் இல்லையா, பொல்யூஷன், என்விரான்மெண்ட், குளோபல் வார்மிங், இது ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி அந்த குரூப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் இந்த குரூப் டிஸ்கஷன். இன்னொரு நாள் கிளாஸில் வந்து நம்ம என்ன செய்யலாம், எல்லாருமே வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு அதில் வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகி குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக். இது போக நம்ம இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம், எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஹவுஸ் கீப்பிங் எப்படி, லேபர் வெல்ஃபேர் பற்றி என்ன செய்யலாம், ஆண்டர்ப்ரெனர்ஷிப் பற்றி என்ன பேசலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், இதெல்லாம் வந்து நம்ம குரூப் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.